யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் அஸ் வெல் அஸ் ஈக்குவேஷன்ஸ், அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் எனர்ஜி பர் யூனிட் ஹெட் ஆஃப் வாட்டர் கால்ட் அஸ்? ஸோ எனர்ஜி பர் யூனிட் ஹெட் ஆஃப் வாட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி பர் யூனிட் ஹெட் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் டோட்டல் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட். Total energy is equal to pressure head plus velocity head plus datum head. Next question. Bernoulli's equation written in the conventional form represent total energy per unit volume. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். per unit weight-ஆ இல்லை என்னன்னா கேட்பாங்க. ஆப்ஷனில் வந்து நம்மளை குழப்புவாங்க. ஸோ குழம்ப வேணாம். per unit volume அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Bernoulli's equation written in the conventional form represents total energy per unit volume. Third one. Energy per unit weight of water measured with respect to the datum is called specific energy. So energy per unit weight of water அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. measured with respect to the datum is called specific energy. So specific energy is the energy constant throughout the channel. So throughout the channel அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். and is estimated with respect to the datum. And it is estimated with respect to the datum. So energy per unit weight of water measured with respect to the datum is called specific energy. Specific energy is the energy constant throughout the channel and is estimated with respect to the datum. Next one. What is the plot between total energy and channel position? So total energyக்கும் channel positionக்கும் நடுவில் இருக்க அந்த plot அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா energy grade line அப்படின்னு சொல்கிறோம். The plot between total energy and channel position is called as energy grade line. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. The graph between total energy and channel position gives the distribution of energy. So அந்த சேனல் ஃபுல்லாக எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான கிராஃபை இது கொடுக்கும். அண்ட் ஹென்ஸ் அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி கிரேட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த கிராஃப் பிட்வீன் டோட்டல் எனர்ஜி அண்ட் சேனல் பொசிஷன் gives the distribution of energy along the channel and hence the plot is called energy grade line. அடுத்ததா நம்ம அதில் எனர்ஜி கிரேட் லைனை பார்த்தோம். இப்போ ஹைட்ராலிக் கிரேட் லைன்னா என்னன்னு பார்க்கலாம். த சேஞ்ச் இன் பீசோமெட்ரிக் ஹெட் பர் யூனிட் லென்த் ஆஃப் தி பைப். பீசோமெட்ரிக் ஹெட் பர் யூனிட் லென்த் ஆஃப் தி பைப் இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த சேஞ்ச். ஓகேங்களா? த சேஞ்ச் இன் பீசோமெட்ரிக் ஹெட் பர் யூனிட் லென்த் ஆஃப் தி பைப் இஸ் நோன் அஸ் ஹைட்ராலிக் கிரேட் லைன். So energy grade line shows the variation of the total head. இது hydraulic grade line shows the variation of the piezometric head. இதுவுமே ரொம்ப ரொம்ப important. So energy grade line என்றது total head னுடைய variations காமிக்கும். hydraulic grade line அப்படின்றது piezometric head னுடைய variations காமிக்கும். அடுத்ததா மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன்ஸ் ஆஃப் எ சேனலை பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என் சேனல் இஸ் செட் டு பி மோஸ்ட் எக்கனாமிக்கல். எப்போ ஒரு சேனலை நம்ம ரொம்ப மோஸ்ட் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இஃப் இட் கிவ்ஸ் மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் ஃபார் எ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அண்ட் பெட் ஷேப். அந்த கிவன் கொடுத்துருக்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியாலையும் பெட் ஷேப்லையும் மேக்ஸிமமான டிஸ்சார்ஜை கொடுக்குது அப்படின்னா அந்த சேனலை நம்ம மோஸ்ட் எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டாக வென் இட் ஹேஸ் மினிமம் வெட்டட் பெரிமீட்டர். ஸோ வெட்டட் பெரிமீட்டர் வந்து ரொம்ப மினிமமாக இருந்ததுன்னா, டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா அது மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன். அதே மாதிரி வெட்டட் பெரிமீட்டர் வந்து மினிமமாக இருந்துச்சுனாலும் அது மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன். அதுக்கப்புறம் when it involves lesser excavation for the designed amount of discharge. நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜுக்கு அதுக்காக நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போது எஸ்கவேஷன் வந்து ரொம்பவே கம்மியாகவே பண்ணாலே போதும் அப்படின்ற நிலைமைக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த செக்ஷனை நம்ம வந்து மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் ஆஃப் எ சேனல் எப்போ அதை வந்து நம்ம மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன்னு சொல்லுவோம்னா if it gives maximum discharge for a given cross sectional area and bed shape and if it has minimum wetted perimeter and if it involves lesser excavation for the designed amount of discharge.
ஓகேவா? அடுத்ததா the most economical section of rectangular channelக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அதனோட hydraulic radius is equal to half of the depth of the flow. Half of the depth of the flow. எது hydraulic radius. எந்த செக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் சேனலுக்கு. ஓகேவா? the most economical section of a rectangular channel is one which has hydraulic radius is equal to half the depth of the flow. ரெக்டாங்குலர் சேனலுக்கு மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னா அப்போ அதனுடைய ஹைட்ராலிக் ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகேவா? இதே ஃபார் ட்ரெபிசாய்டல் சேனலாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. இங்கே ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. ஸோ ஃபார் ரெக்டாங்குலர் சேனல், ஃபார் ட்ரெபிசாய்டல் சேனல் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு ரெக்டாங்குலர் சேனலுக்கு வந்து ஹைட்ராலிக் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ. இங்கே ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ ஃபார் ட்ரெபிசாய்டல் சேனல். இதே ஃபார் ட்ரையாங்குலர் சேனல் பார்க்க போகிறோம். The most economical section of a triangular channel is one which has its sloping sides at an angle of 45 degree with the vertical. So triangular channel ku sloping sides என்ன angle இருக்கும் அப்படின்னா 45 degree with the vertical. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆங்கிளை பார்த்துக்கோங்க. The discharge through a channel of rectangular section is மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ அப்படின்னா எப்போ ரெக்டாங்குலர் செக்ஷனில் டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும்னா அதனுடைய பிரெத்து வந்து இஸ் ட்வைஸ் தி டெப்த். டெப்த்தை விட பிரெத் வந்து ட்வைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லை 2 டைம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்சார்ஜ் அப்போ தான் ரெக்டாங்குலர் செக்ஷனில் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். The discharge through a channel of trapezoidal sectionக்கு எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னா அதனுடைய ஸ்லோப்பிங் சைடு இஸ் ஈக்குவல் டு ஆஃப் த வித் அட் தி டாப். டாப் வித்தினுடைய ஆஃபாக இருக்கும் போது ஸ்லோப்பிங் சைடு டாப் வித்தினுடைய ஆஃபாக இருக்கும் போது ட்ரெபிசாய்டல் செக்ஷனுடைய டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும். இதே ஃபார் சர்க்குலர் செக்ஷன் என்ன அப்படின்னா the discharge through a channel of circular section is maximum when depth of the water is equal to 0.95 times the diameter of the circular channel. So depth of the water is equal to 0.95 times the diameter of the circular channel இருந்துச்சு அப்படின்னா அப்போ சர்க்குலர் செக்ஷனுக்கு டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ட்ரெபிசாய்டல் செக்ஷனுக்கு எப்போ மேக்ஸிமம், ட்ரையாங்குலர் செக்ஷன், சர்க்குலர் செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன் எல்லா செக்ஷனுக்குமே எப்போ டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்குன்றதான கண்டிஷன்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. இந்த கண்டிஷன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக the velocity through a channel of circular section is maximum. எப்போ சர்க்குலர் செக்ஷனுடைய வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா when the depth of the water is equal to 0.81 times the diameter of the circular channel. இந்த டைம்ஸ் பார்த்துக்கோங்க. வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா 0.81 times the diameter of the circular channel. இதே டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா 0.95 times the diameter of the circular channel. ஸோ அதனுடைய டைம்ஸ் அந்த வேல்யூ பார்த்துக்கோங்க. அடுத்ததா the depth of the water in a channel corresponding to the main minimum specific energy is known as critical depth. So எந்த வந்து நம்ம critical depth அப்படின்னு சொல்லுவோம்னா the depth of the water in a channel corresponding to the minimum specific energy. So minimum specific energy எந்த சேனல்ல இருக்கோ அந்த டெப்த்தை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? critical depth அப்படின்னு சொல்றோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததா if the depth of the water in an open channel is less than the critical depth, then the flow is known as torrential flow. So depth of the water வந்து when it is less than the critical depth அப்படின்னா அந்த ஃப்ளோ பேர் torrential flow. இதே depth of the water வந்து greater than the critical depth அப்படின்னா அந்த ஃப்ளோக்கு பேர் tranquil flow. இந்த tranquil flow and torrential flowனுடைய கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. Depth of the water when it is less than the critical depth then it is torrential. When the depth of the water is greater than the critical depth then the flow is called tranquil flow. ஸோ நம்ம இப்போ வந்து என்னென்னா ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சிங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ calculate the specific energy for the channel having depth வந்து 3 கொடுத்துட்டாங்க, velocity கொடுத்துட்டாங்க. நம்மளோட specific energy தெரியும் y plus v square by 2g. yனுடைய வேல்யூ வந்து 3, அதாவது டெப்த்தினுடைய வேல்யூ வந்து 3, vனா வெலாசிட்டியினுடைய வேல்யூ 1.5, கிராவிடேஷனலுடைய வேல்யூ வந்து acceleration due to gravity வந்து பார்த்தீங்கன்னா 9.81. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஸ்பெசிஃபிக் எனர்ஜியை கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு
calculate the specific energy for a rectangular channel, depth வந்து 2 meter, width வந்து 3 meter, discharge வந்து 8.78 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மள specific energy கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ E is equal to y plus v square by 2g. இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. E is equal to y plus v square by 2g அப்படின்றது வந்து ஃபார்முலா. Vன்றது நம்ம q by aன்னு எழுதலாமா? velocity is equal to discharge by area அப்படின்னு எழுதலாமா? அவ்வளோதான். அப்போ y plus q square by a square into 2g. ஸோ டேரெக்டாக எல்லாமே நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈனுடைய வேல்யூ, அதாவது ஸ்பெசிஃபிக் எனர்ஜினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் எனர்ஜினுடைய யூனிட் பார்த்துக்கோங்க, மீட்டர். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிட்டை மறந்துடாதீங்க. அடுத்ததா, the discharge of the water through rectangular channel of width வந்து 8 மீட்டர், டிஸ்சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 மீட்டர் கியூப் பர் செகண்ட், டெப்த் வந்து 1.2 மீட்டர். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ சேம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அண்ட் செக் whether the answer is 1.324 அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதையுமே எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம் நீங்களாவே சால்வ் பண்ணுங்கள். சேம் ஃபார்முலா எல்லா டேட்டாவுமே கொடுத்துருக்கு, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ஃப்ளோ? ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்னா அதுக்கு வந்து மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இருக்கணும். அதாவது டிஇ பை டிஒய் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்? கியூ ஸ்கொயர் பை ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பை டி அப்படின்னு வந்துடும். அந்த டிஏ பை டிஒய்யை தான் நம்ம டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கல் ஃப்ளோ கண்டிஷனுக்கான ஈக்குவேஷன் q square by g is equal to a cube by t. a cube அது a cube by t, அதாவது dA by dy is equal to t. critical flow conditionல specific energy minimum இருக்கணும். dE by dy is equal to 0 ஆக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா, determine the velocity in case of a critical flow having top with t and area a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ critical flowக்கு velocity கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஃப்ளோக்கான ஈக்குவேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. கியூ ஸ்கொயர் பை ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பை டி. ஓகேவா? ஸோ கியூ ஸ்கொயர் பை ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பை டி. இந்த ஈக்குவேஷன் வந்து கிரிட்டிக்கல் ஃப்ளோ ஈக்குவேஷன். இதிலிருந்து நம்ம வந்து வெலாசிட்டிக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிடி. ஸோ அடுத்ததா, calculate the specific energy in case of a rectangular channel having discharge Q and YC is the critical depth அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ critical flow அப்படின்றதுனால critical flow equation நம்ம எழுதிக்கிறோம். Q square by G is equal to A cube by T. next specific energy என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/2 YC. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி வந்து 3/2 YC. ஸோ YC அப்படிங்கிறது வந்து critical depth. ஸோ specific energy is equal to 3/2 times of critical depth. Estimate the critical depth in case of a rectangular channel having usual dimensions கொடுத்திருந்தா அப்போ critical depthக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யூஷுவல் டைமென்ஷன், அதாவது t is equal to b and q by b is equal to q. இந்த கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ஃபார் ரெக்டாங்குலர் சேனலுக்கு யூஷுவல் டைமென்ஷன்ஸ் அப்படின்னும் போது t is equal to b, bயும் tயும் சேம் வேல்யூவாக தான் இருக்கும். q by b is equal to small q. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. therefore இந்த டெரிவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா டிரைவ் ஆன அந்த கிரிட்டிக்கல் டெப்த் yc is equal to cube root of q square by g. உங்களுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஃபார்முலாவை கேட்ட மாதிரி தான் இருக்கும். அதாவது இதே தான், கிரிட்டிக்கல் டெப்த் இன் கேஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் சேனல் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ycக்கு இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூவை பிக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஷின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ calculate the critical depth of the rectangular channel having width வந்து 3 மீட்டர் and the discharge through it is 15 மீட்டர் கியூப் per second சொல்லியிருக்காங்க. நம்ம YC கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? கியூப் ரூட் ஆஃப் q ஸ்கொயர் பை ஜி. ஸ்மால் q is equal to கேபிட்டல் q by b. ஆல்ரெடி தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ கேபிட்டல் q வந்து நம்மளுக்கு 15, பிரெத்து அதாவது ரெக்டாங்குலர் சேனலுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். ஸோ 15/3 வந்து 5. ஸோ ஸ்மால் q is equal to 5 மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷனில் YC is equal to கியூப் ரூட் ஆஃப் q ஸ்கொயர் பை ஜியில். ஸோ q ஸ்கொயருடைய வேல்யூ வந்து 5 ஸ்கொயர்னு போட்டு ஜினுடைய வேல்யூ 9.81 போட்டு கியூப் ரூட் எடுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 1.36 மீட்டர். இதை நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வேல்யூ வரணும். அடுத்ததா, calculate the total discharge through a rectangular channel having critical depth வந்து 1.18 மீட்டர் and the base width வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். ஸோ YC is equal to cube root of q square by g. ஸ்மால் q வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட். ஓகேவா? ஸோ
இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கிரிட்டிக்கல் டெப்த் வந்து 1.18ன்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது ஒய்சியினுடைய வேல்யூ வந்து 1.18. அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஜினுடைய வேல்யூ வந்து 9.81 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கியூனுடைய வேல்யூ வந்து 4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸ்மால் கியூ. இதே கேபிட்டல் கியூன்றது என்னது? ஸ்மால் கியூ இன்ட்டு பி இல்லையா? ஸோ ஸ்மால் கியூனுடைய வேல்யூ வந்து 4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னா பினுடைய வேல்யூ வந்து 4. ஸோ கேபிட்டல் கியூ இஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர் கியூ பர் செகண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஆக்சுவலி ஸ்மால் கியூ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கியூ பை பி. இது வந்து ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு ஸ்மால் கியூ வந்து 4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது கேபிட்டல் கியூ என்ன பண்ணணும்னா இந்த கியூனுடைய வேல்யூ ஸ்மால் கியூவும் இன்ட்டு பி, அதாவது பேஸ் வித்தோம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கேபிட்டல் கியூ. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கல் டெப்த் வந்து 1.18ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஜினுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 9.81 தெரியும். ஸோ கியூப் ரூட் எடுத்து கியூனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதை திருப்பி 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்சார்ஜினுடைய வேல்யூ தெரிஞ்சிடும். இதுதான் டோட்டல் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகேவா? அடுத்ததா calculate the minimum specific energy of a rectangular channel having critical depth வந்து 1.5. அப்போ minimum specific energy formula என்ன? EC is equal to 3/2 into YC. 3/2 into YC எவ்வளோ? 1.5 மல்டிப்ளை பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். பேஸ் வித் ஆஃப் ரெக்டாங்குலர் சேனல் வந்து 4 மீட்டர், அதாவது பி வந்து 4 மீட்டர். மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் வந்து 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்மால் கியூ தேவை. ஸ்மால் கியூன்றது என்னது? கேபிட்டல் கியூ பை பி. கேபிட்டல் கியூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் டிஸ்சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகேவா? ஸ்மால் பி அதாவது பேஸ் வித்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பி. ஸோ பேஸ் வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. அப்போ 10/4 போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்மால் கியூ கிடச்சிச்சா? இதை என்ன பண்ணுறோம்? YC இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் கியூ ஸ்கொயர் பை ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பெசிஃபிக் எனர்ஜி 3/2 YCயில் போட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் எனர்ஜியை வந்து 1.30 மீட்டர்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் கிடைச்ச YCயை 3/2ஆல் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி கிடைச்சிடும். அதனுடைய வேல்யூ 1.30 மீட்டர். கண்டிப்பாக நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையுமே எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை மீண்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவோட சீக்கிரமாகவே சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.